ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். பாருங்கள், நம்ம வீட்டிலே வந்து முருங்கைக்கீரை வச்சு முருங்கைக்கீரை ஆயிறதுங்கிறது பெரிய கஷ்டமான வேலை. அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம் முருங்கைக்கீரை வாங்குறதையே. இப்போ ஒரு ஐடியா நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு 4 கத்தை வாங்கிட்டு வந்தேன். 4 கத்தையும் வந்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். அது ஆயெல்லாம் இல்லை ஒன்றும். பெரிய பெரிய காம்புலேருந்து சின்னதாக மட்டும் ஆஞ்சு போட்டுட்டேன். ரொம்ப பெருசாலாம் ஆயல. அதை அப்படியே போட்டேன். ஒரு 20 நாள் வந்து அப்படியே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்ச நாள் போக ஒரு வாரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் குச்சி, பெரிய குச்சியெல்லாம் வந்து தானாக உதிர்ந்து வந்துடுது. அதை வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு வச்சுட்டு. நீங்கள் இதுக்குன்னு நிறைய மெனக்கெட வேண்டியதில்லை. வாங்கிட்டு வந்து கழுவிட்டு மட்டும் ஒரு பெரிய தாம்பாளம், இதுக்குன்னு நான் ஃபஸ்ட்டே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பாளம் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா கோதுமை காய வைக்கிறது, எல்லா பொருளும் காய வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணி பாருங்கள், இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் பாட்டு உங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுட்டு அது பாட்டு பார்த்தா நிழல்லையே இருக்கணும். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வெயிலில் வைக்கக்கூடாது. நிழல்லே காஞ்சிட்ருக்கணும். நீங்கள் அதுக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு 20 நாள் அப்படியே வச்சுட்டேன் அதை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் பாருங்கள், இப்படி உதிர்த்து விட்டேன்னா அது தானாக வந்து உதிர்ந்து இந்த மாதிரி பெரிய பெரிய குச்சியெல்லாம் வந்துடுது. அதை வந்து நீங்கள் வந்து டைம் கிடைக்கிற ஒரு 10, 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே அதை எடுத்துடலாம் மேக்ஸிமம் எல்லாமே. அதுக்கப்புறம் சின்ன குச்சி இருக்குது, அதை நான் எடுக்கலை, அப்படியே விட்டுட்டேன் நான். ரொம்ப சின்னதாக இருக்கிறதெல்லாம் எடுக்கலை. ரொம்ப பெரிய குச்சி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் நாள் ஆக ஆக நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குச்சி உடஞ்சி இதாகிடுச்சு. அப்புறம் நான் வந்து பாருங்கள், இந்த ரொம்ப சின்னதாக மெல்லிஸ் குச்சியெல்லாம் நான் வந்து முடிஞ்சு சும்மா 1, 2 மட்டும் கண்ணில் 10 மட்டும் எடுத்தேன் தவிர, பாருங்கள், இது வந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் வந்து தானாக இப்படி வந்ததெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் நல்லா அப்படியே காய வச்சுட்டேன். அதை காய வைக்கிறதுமே அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு அது. அப்போ ஒரு 20 நாள் பக்கம் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சுது. சின்ன சின்ன கண்ணில் தெரியிற குச்சி மட்டும் எடுத்துட்டேன். மற்றபடிக்கு எந்த இதுவும் நான் சுத்தம் பண்ணல. ஃபஸ்ட்டு கழுவுனது தான் என் வேலை. அப்புறம் பெரிய இதுலேருந்து சின்னதாக இது பண்ணி போட்டுட்டேன், அவ்வளோதான், அந்த கத்தையிலேருந்து. அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அப்படியே வந்து நீங்கள் மிக்சியில் இதை இது பண்ணிக்கலாம், பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் அப்படி தான், இந்த மாதிரி தான் நான் பண்ணது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் பொடி பண்ணிட்டேன் நல்லா. பெரிய குச்சி மட்டும் எடுத்தால் போதும். இந்த சின்ன சின்ன குச்சியெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா காஞ்சனால அது கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதாகிடுது. சின்ன குச்சி மட்டும் தான் எடுத்தேன். பாருங்கள், இப்படி நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். அப்படியே கை வச்சா நல்லா முறுமுறுன்னு சவுண்டு வருது. பாருங்கள், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் ஃபுல்லாக போடாதீங்க, 3/4 போட்டுக்கோங்க. போட்டு அதை அரைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பவுடராக கீழே வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். ஃபுல்லாக முடியாது. இது ஒரு 4 கத்தை இருக்கும் நான் இப்போ பண்ணது. பாருங்கள், 4 கத்தையும் வந்து அரைச்சதில் இவ்வளோ பவுட்ரு வந்திருக்கு. நல்லா பொடியாயிடுச்சு. இதுலேயும் ரொம்ப மைனூட்டாக இவ்வளோண்டு குச்சிமாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்கள் வந்து இப்போ சூப், இதில் வந்து மெயினாக சூப் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன், ரொம்ப வேலைக்கு போகிறவங்க எல்லாம் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே அவசரமாக இருக்கும். ஏதாவது எல்லாம் ரெடிமேட் மிக்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். டக்குன்னு முருங்கைக்கீரை பொடி கிடைக்காது. அதனால் டெய்லியும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதாகட்டும், ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கோங்க. வெந்நீரில் பாருங்கள், இந்த இத்தினூண்டு திப்பி திப்பியாக இருக்குது. இது நீங்கள் ஜலிச்சிங்கன்னா எல்லாம் அந்த திப்பியெல்லாம் போயிடும், அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும். அதனால் பெரிய ஜல்லடை கரண்டி இருந்ததுன்னா அதில் வேணால் அந்த குச்சி மட்டும் வருதுன்னா வேணுன்னா ஜலிச்சிக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அப்படியே கூட விட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். வந்து ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் போட்டுட்டு பெப்பர் பவுட்ரு, ஜீரக பவுட்ரு, நான் வந்து எல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பேன் எப்போவுமே. அதை போட்டு நீங்கள் வந்து சூப்பு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். இல்லது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் வந்து அரிசி மாவு தோசை பண்ணும்போது தோசையில் ஒரு கரண்டியோ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ போட்டு நீங்கள் தோசை எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு அதை தெரிஞ்சுக்காது அது அவ்வளோவா. அந்த மாதிரியும் கொடுக்கலாம். குடிக்கிற குழந்தைங்களாம் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வந்து சூப்பு மாதிரி நீங்கள் குடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துர்லாம். எல்லா பெரியவங்கலேருந்து எல்லாருமே கொடுக்கலாம். டெய்லியுமே வந்து நம்ம முருங்கைக்கீரை ஆஞ்சு அதை பண்ணி சாப்பிட முடியாது.
ஸோ கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு உங்களுக்கு தேவையானப்போ திரும்பவும் இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் முருங்கைக்கீரை சூப்பு, இன்ஸ்டன்ட் முருங்கைக்கீரையிலேருந்து எதுக்கு வேணால் நீங்கள் இதை தூவி விட்டுக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து, விருப்பத்தை பொறுத்தது. உங்கள் வீட்டில் எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.